Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகான் அழுத்துங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ நான் உளுந்து லட்டு எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேன். இன்னைக்கு கருப்பு உளுந்து எடுத்து வச்சிருக்கேன். கருப்பு உளுந்தை சும்மா கழுவி ஃபேன் அடியில் காய வச்சிடலாம். சிகப்பரிசியை கழுவி 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டி ஃபேன் அடியில் காய வச்சுக்கலாம். காய வச்சுட்டு இங்கே பாருங்கள், காய வச்சு எல்லாத்தையும் வறுத்து வச்சுருக்கிறேன். இங்கே நான் முழு கருப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூட 2 ஏலக்காய் வறுக்கும் போதே போட்டேன். நீங்கள் எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா அரிசி பாருங்கள், நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன். அரிசி எதுக்கு போடுறோன்னா, வெறும் உளுந்து போட்டோன்னா நல்லா பல்லெல்லாம் மாட்டிக்கும், சாப்பிடும்போது ஒட்டிக்கும். அரிசி போட்டோன்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா இது தேங்காய் 1 கப்பு, எல்லாம் ஈக்குவல் அளவு எடுத்துக்கலாம். தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன். நான் இன்றைக்கி காஞ்ச தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ் எடுத்தீங்கன்னா நெய்யில் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. 2 ஏலக்காய் தான் போட்டிருக்கேன் வறுக்கும் போதே. சுக்கு, இதை பொடி பண்ணும்போது சுக்கு தூளும் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் பாகு வேணும், நெய், அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ இதை பொடி பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் எப்படி செய்கிறதுன்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு தூள் பண்ணிக்கலாம். ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. இப்போ இது கூட சுக்குத்தூள் போட்டு ஒரு சுற்றிக்கலாம். இப்போ வெல்லம் நம்ம இந்த கப்புக்கு எல்லாம் சேர்த்து, அரிசி உளுந்து எல்லாம் வறுத்ததெல்லாம் சேர்த்து இதெல்லாம் 1 கப்பு, இல்லை 3/4 கப்பு வெல்லம் எடுத்துக்கலாம். எவ்வளோ டோட்டல் குவான்டிட்டி எடுக்கிறோமோ அதுக்கு 3/4 கப்பு வெல்லம் எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுப்பில் வெல்லம் பாகு, வெல்லத்தை கரைச்சி வடிகட்டி சூடு பண்ணிகிட்ருக்கேன். நான் இதுலேயே நெய் ஊற்றிடுவேன். நீங்கள் வேணால் ட்ரை ஃப்ரூட்ஸ் செப்பரேட்டாக தாளித்து இது கூட ஊற்றிக்கலாம். நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் நல்லா வறுத்து அது கூட பொடி பண்ணதுனால நான் தாளிக்கல. 1 ஸ்பூன் நெய், வெல்லத்தை கரைச்சிட்டு வடிகட்டிக்குங்க, தூசியெல்லாம் இருக்கும். இப்போ துருவி வச்ச தேங்காய், நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் தாளிக்கும் போதே ஃப்ரெஷ் தேங்காய் போடுறீங்கன்னா அது கூட வதக்கிடலாம். நான் இது காஞ்சா தேங்காய் இருக்கிறதுனால இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஆயிடுச்சு. இப்போ நம்ம பொடிச்சு வச்ச பொடியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலரிடலாம். இந்த மாவு வெந்துடக்கூடாது, சும்மா அதில் பெரட்டி அந்த பாகில் சும்மா பெரட்டி எடுக்கணும். ஒரு 2 நிமிஷம், அவ்வளோதான். ஏற்கனவே நம்ம வறுத்துருக்குறோம், அவ்வளோதான். இப்போ நிறுத்திடலாம். கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வரைக்கும் ஆற வச்சுட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ அடுப்பை நிறுத்திடலாம். நிறுத்திட்டு கை பொறுக்கிற சூடு வர ஆறினோன்னே உருண்டை எப்படி பிடிக்கிறதுன்னு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கை பொறுக்கிற சூடுக்கு ஆறியாச்சு. இப்போ நம்ம உருண்டை கட்டிக்கலாம். நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ, சின்ன சின்னதுன்னா இப்படியே கை பொறுக்கிற சூடு இருக்கும் போதே பிடிச்சிட்டிங்கன்னா நல்லா வந்துடும். பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது ஒரு 10 to 15 days வச்சு சாப்பிடலாம். வெளியிலே வைக்கலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கிறது வேண்டாம். ஹெல்தி கூட. பிள்ளையாருக்கு லட்டுஸு கொல்கட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இது செஞ்சு இந்த பிள்ளையார் சதுர்த்திக்கு இதை ட்ரை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது எல்லாத்தையும் பிடிச்சிட்டு நான் காமிக்கிறேன்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக உளுந்து லட்டு ரெடி ஆகிடுச்சு. ஹெல்தி கூட. இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ அடுத்த லட்டு பார்க்கலாம்.